ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலைராஜ். டிஎன்பிசி அண்டு தமிழ்நாடு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதை பற்றி தான் நம்ம முழுக்க பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் நம்ம டைம் ஒர்க்கை பற்றி தான் இந்த வீடியோஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த டைம் ஒர்க்கில் ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸில் சில பேசிக்கான ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, அந்த ரூல்ஸ் அந்த சம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் சில ஷார்ட் கட்ஸும் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே போல் இந்த வீடியோலையும் நம்ம என்னென்ன ஷார்ட் கட்ஸ் இருக்குது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன கொஷின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை சார்ந்த சம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்முங்க. இந்த சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சம் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட் நான் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். A alone can complete your work in 16 days and B alone in 12 days. Starting with A, they work on alternative days. The total work will be completed in. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ அலோன், ஏ மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் வந்து 16 டேஸில் பண்ணியிருப்பார். பி அலோன், பி மட்டும் அந்த ஒர்க்கை பண்ணியிருந்தார் அப்படின்னா 12 டேஸில் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக சொல்லலாம். ஏ மட்டும் 16 டேஸு, பி மட்டும் 12 டேஸ் அந்த ஒர்க்கை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக சொல்லிட்டான், சரிங்களா? அலோன் மென்ஷன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங் வித் ஏலேருந்து ஆரம்பித்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ் என்னது? இப்போ வந்து ஏ ஒரு நாள் ஒர்க் பண்ணுறாருன்னா பி ஒரு நாள் பண்ணுவார், பிக்கு அப்புறம் திரும்ப ஏபின்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட் டேஸில் அது போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த டோட்டல் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இன். அப்போ எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஸோ இங்கே நமக்கு வெறுமனே ஏ இத்தனை நாள், பி இத்தனை நாள்னு சொல்லி கொடுத்துட்டு டுகெதர் இல்லை லோனு கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா போட்டு போயிடுவோம். இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம போட்டு போயிடுவோம். பட் இங்கே முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒருத்தர் பண்ணுறாரு, இன்னொரு நாள் இன்னொருத்தர் பண்ணுறாரு. அப்போ அந்த ஆல்டர்னேட்டிவ் டேஸை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம், சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வழக்கமாக பண்ணுறது தான், கொஷினில் டைம் பண்ணுறதுல போய் எது கொடுத்தாலும் சரி நம்ம கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிப்போம், இல்லைங்களா? ஸோ அதேமாதிரி இங்கே கொடுத்துருக்கிறது வந்து எடுத்து எழுதிக்கலாமா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கை வந்து 16 டேஸில் பண்ணுறாரு. அடுத்து பின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து தனியாக அந்த ஒர்க் எத்தனை நாளில் பண்ணுறாரு, 12 டேஸில் பண்ணுறாரு. ஸோ நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஒன்று 16 கொடுத்துருக்கான், ஒன்று 12 கொடுத்துருக்கான். ஸோ டேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். 16க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னங்க வருது, 48ன்னு வரும். ஸோ அந்த 48ஐ இங்கே போட்டுப்போம். அதுக்கடுத்து என்னங்க பண்ணுவோம், இந்த 16 கூட எந்த நம்பரால் இன்ட்டு பண்ணால் எனக்கு இந்த 48 வருதுன்னு பார்ப்போம். 16 3s are 48 வருமா? ஸோ 16 3s are 48. 12 கூட எந்த நம்பரால் இன்ட்டு பண்ணால் 48 வரும்? 12 4s are 48 வருமா? ஸோ 12 4s are 48 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கொஷினில் தான் டுகெதர்னு கொடுக்கலையே, ஏன் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, பின்னாடி நமக்கு வந்து ஒன் டே ஒர்க், டோட்டல் ஒன் டே ஒர்க் எவ்வளோ நமக்கு தேவைப்படுது, சரிங்களா? அதனால் நம்ம இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டெப்பு நான் டக்குன்னு போட்டதுனால புதுசாக தெரியலாம். இந்த 16 12ன்றது டேஸு அவங்க கொஷினில் கொடுத்துருக்குறது. இந்த 3 4ன்றது ஏ பண்ணக்கூடிய ஒன் டே ஒர்க் வந்து 3 டேஸு, பி பண்ணக்கூடிய ஒன் டே ஒர்க் வந்து 4 டேஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 7 ஒர்க்ஸ், சரிங்களா? ரைட். ஸோ இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுதுங்களா? புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போன வீடியோஸ்லாம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும், சரியா? ரைட். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறாங்களாம்மா, கொஷினில் ஏ ஒரு நாள் ஒர்க் பண்ணால் பி ஒரு நாள் ஒர்க் பண்ணுறாராம்மா. திரும்ப ஏ பண்ணுவார், திரும்ப பி பண்ணுவார், திரும்ப ஏ, திரும்ப பி. இந்த மாதிரி அவங்க வந்து ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம்மா, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாறி ஒர்க் பண்ணும்போது அவங்க எத்தனை நாளில் அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமான விஷயமே, இல்லைங்களா? ரைட். ஸோ இப்போது நமக்கு பொதுவாக தெரிஞ்சது வந்து என்னென்னா, ஏ வந்து 16 டேஸ் பண்ணுவார், பி வந்து 12 டேஸ் பண்ணுவார். அதுக்கான எல்சிஎம் எடுத்து நம்ம போட்டு வச்சுருக்கோம். நமக்கான ஒன் டே ஒர்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த ஒன் டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 7, சரிங்களா? ஸோ அதுவும் நான் வச்சுருக்கேன். இப்போது நம்ம ஒரு விஷயம் வந்து எடுத்துப்போம், நான் எழுதுகிறேன், சரியா? இப்போ ஏ வந்து ஒரு நாள் வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் பி ஒரு நாள் ஒர்க் பண்ணுறாரு, திரும்ப ஏ ஒர்க் பண்ணுறாரு, திரும்ப பி ஒர்க் பண்ணுறாரு, திரும்ப ஏ ஒர்க் பண்ணுறாரு, திரும்ப பி ஒர்க் பண்ணுறாரு, திரும்ப ஏ, திரும்ப பி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12
நான் மொத்தம் 12 எழுதியிருக்கேன். சரிங்களா? ஏன் 12 எழுதியிருக்கேன் அப்படின்னா பி வந்து தான் எத்தனை டேஸ் பண்ணியிருக்காரு, 12 டேஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஷினில் ஏ எத்தனை நாள் பண்ணியிருக்காரு, பி எத்தனை நாள் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். எந்த நாள் வந்து கம்மியாக இருக்கோ. சரிங்களா? இப்போ பி தான் கம்மியாக இருக்குது இல்லையா? ஸோ பி வந்து எத்தனை நாள் பண்ணியிருக்காங்க, மொத்தம் 12 டேஸ் வந்து ஒரு நாள் ஒர்க் வந்து பண்ணுவார். அப்போது 12 ஆல்ஃபாபெட் வந்து எழுதியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம கொஷினை ஒன்றான்னு சொல்லியிருப்பான், ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மறக்காமல் ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போது நமக்கு மொத்தம் வந்து 12 ஆல்ஃபாபெட் எழுதியிருக்கேன். நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 12ன்னு இருக்கும். இப்போது நமக்கு தேவை எத்தனை பேர் இருக்குதுன்னு பார்க்கணும். பேர் அப்படின்னா என்ன, ஏபி தான் ஒரு பேர். சரிங்களா? ஏவும் பியும் சேர்ந்தது ஒரு பேர். அப்போது இந்த ஏவும் பியும் சேர்ந்தது ஒரு பேர். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பேர், இது வந்து மூணாவது பேர், இது வந்து 4, இது 5, இது வந்து பார்த்திங்கன்னா 6. அப்போ மொத்தம் எத்தனை பேர்ஸ் இருக்குது நமக்கு, இப்போது 6 பேர்ஸ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் நம்ம இப்படிலாம் போட போகிறதில்ல. சரியா? ரைட், நான் டேரெக்டாகவே போட்டுருவோம். ஸோ 6 பேர்ஸ் இருக்குது டோட்டலாக நம்மக்கிட்ட. இப்போது 6 பேர்ஸ் இருக்குது. ஏன் 6 பேர்ஸ் இருக்குது, ஏன்னா பி பண்ணக்கூடிய அந்த 12th டே. சரிங்களா? இருந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். 12th டே வரையும் நமக்கு எவ்வளோ வந்துருக்கும், 6 பேர்ஸ் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ 6 பேர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1 டே ஒர்க்கு. 1 டே ஒர்க் எவ்வளோங்க நமக்கு, நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோமே. 1 டே ஒர்க் வந்து எவ்வளோ, 7. சரிங்களா? ஏவும் பியும் சேர்ந்து. அதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ டேஸ் ஆக்சுவலாக நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம், 48. அதை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போது இந்த 7 டிவைடட் பை இந்த 48 டேஸையும், ஓகேங்களா, இன்ட்டு நம்பர் ஆஃப் பேர். எத்தனை பேர், 6 பேர் இன்ட்டு 6. இப்போ இதுவரையும் புரிஞ்சிச்சா, நான் எப்படி இது எடுத்தது இருக்குன்னு புரிஞ்சிச்சா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அவங்க நம்ம கேல்குலேட் பண்ண அந்த 1 டே ஒர்க் ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ, 7. அந்த 7 போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த எல்சிஎம் வேல்யூ 48, அதுவும் நான் போட்டுட்டேன். நம்பர் ஆஃப் பேர்ஸ் எத்தனை, 6. அதனால் இன்ட்டு பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். எதை கேன்சல் பண்ணலாம், 6 8s are 48 வருமா? சரியா? இப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் சரி கேன்சல் ஆகிடுச்சு. வெறும் 7/8 மட்டும்தான் வரும் இல்லையா? ஸோ 7 டிவைடட் பை 8. ரைட், இதுவரையும் புரிஞ்சுதில்ல? இதுவரையும் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது உங்களுக்கு டவுட் இருக்கா இல்லைன்ட்டு. சரியா? நீங்கள் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும். ரைட், ஸோ 7/8. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரிமைனிங் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமைனிங் ஒர்க் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி எழுதிக்கிறேன். ரிமைனிங் ஒர்க். ஸோ ரிமைனிங் ஒர்க்குன்றது ஒன்றும் இல்லை, நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒர்க்கு, அதாவது 6 பேரோடைய 12th டேவோடைய அந்த 6 பேரோடைய ஒர்க் வந்து 7/8 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ ரிமைனிங் ஒர்க் அப்படின்னா இந்த 7/8 கூட 1 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ கிடச்சிரும். வெறும்னே சரியா 1 மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரியா? ஸோ 1 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ரிமைனிங் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்ச அந்த 7/8. அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8 1 சார் 8, 8 minus 1 7. சரி, 8 minus 7 1. ஸோ 1/8. ஸோ உங்களுடைய ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, 1/8 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 12வது நாள், அதாவது 12th டேவோடைய ஒர்க் வந்து 7/8. அதில் ரிமைனிங் ஒர்க்குகளை கழிக்கும் போது மைனஸ் பண்ணும்போது எனக்கான ஃபைனல் ஒர்க் வந்து 1/8ன்னு கிடச்சிருக்கு. சரியா? ஸோ 1/8 டேஸ்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வரையும் நம்ம போட்டிருக்கோம். ரைட், இப்போ 12th டே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து 16th டே வரையும் கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ வந்து பி வந்து 12th டேயில் இருக்கார், இங்கே இருக்கார். சரிங்களா? பிக்கு அப்புறமா இன்னொரு நாள் வந்து ஏ வருவார், திரும்ப பி வருவார், திரும்ப ஏ வருவார். அதானே ரிப்பீட் ஆகும். அப்போ நமக்கு மேக்ஸிமம் டேஸ் இங்கே என்ன இருக்குது, நமக்கு 16 டேஸ் வரையும் இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம 16 டேஸ் வரையும் கண்டுபிடிக்க போகிறோமா அப்படின்னா இல்லை. நம்ம நம்பர் ஆஃப் பேர்ஸ் வந்து என்ன ஆக்சுவலாக டபுளாக வரும். விச் மீன்ஸ் ஏவும் பியும் சேர்ந்து 13th டேயில் இருப்பாங்க. சரியா? அதே போல் இன்னொரு டபுள் சேர்ந்துச்சு அப்படின்னா 14 ஆயிரும். விச் மீன்ஸ் 4 பேர், அதாவது ஏபி. அப்போ 4 டே வந்துடுமா?
அப்போ இந்த 12 கூட 4 ஆட் பண்ணி எவ்வளோ 16 டே வந்துருச்சா? அப்போ நம்ம வெறும்னே 2 பேர் கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? புரிஞ்சிச்சுல்ல? புரிஞ்சிருக்காது. ரைட், நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தான் புரியும். இப்போ நம்ம 12th டேயில் வந்து இருக்கோம் கரெக்டுங்களா? இப்போ நம்ம 12th டேயில் இருக்கோம். ஸோ இந்த 12th டே கூட நம்ம இங்கே 6 பேர்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 6 பேர் கூட நான் வந்து 2ஆல் இன்ட்டு பண்ணேன்னா, ஏன்னா ஒரு பேருன்றது 2 பேர் இல்லைங்களா? 2ஆல் இன்ட்டு பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 12 டேஸ்ன்னு கிடைக்கும். நான் உங்களுக்கு புரின்றதுக்காக இதெல்லாம் எழுதுகிறேன். சரி, 12 டேஸ்ன்னு கிடைக்கும். 12 டேஸ்க்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய டே வந்து என்னது? 13th டே கரெக்டுங்களா? 13th டே. ஸோ இந்த 13th டேயில் யார் இருப்பா? ஏ இருப்பார். அதுக்கப்புறம் யார் வருவா? பி வருவார். அவர் எத்தனாவது டேயில் வருவார்? 14th டேயில் வருவார். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம இது வரையும் கண்டுபிடிக்கணும். 14th டே வரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரைட். இப்போ 13th டே வந்து எவ்வளோ அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இங்கே ஒரு நிமிஷம் இருங்க. ஆல்ரெடி நம்ம 12th டேவோடைய ஒர்க் வந்து 1/8ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 1/8 நம்ம 2ஆல் இன்ட்டு பண்ணணும். அப்போ 2ஆல் இன்ட்டு ஏன் 2ஆல் இன்ட்டு பண்ணணும்? ஏன்னா 2 பேர். சரியா? ஒரு பேரில் 2 பேர் இருப்பாங்க. அதனால் 2ஆல் இன்ட்டு பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ 1/8 2ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா எவ்வளோங்க கிடைக்கும்? 1/16 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவல் டு 1/16. ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம ரிமைனிங் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது ரிமைனிங் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் ரிமைனிங் ஒர்க் நம்ம என்ன பண்ணணும்? 1ஆல் மைனஸ் பண்ணணும். அடுத்த வாட்டி கண்டுபிடிக்கும் போது நம்ம ரிமைனிங் ஒர்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 1/8 இருக்குல்ல, ஸோ இந்த 1/8ஐயும், அதாவது போன பேரில் கண்டுபிடிச்ச 1/8ஐயும் இங்கே இருக்கக்கூடிய 1/16ஐயும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த 2 ஃப்ராக்ஷனில் கீழே இருக்க நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போ ஒரு ஃப்ராக்ஷனில் கீழே இருக்க நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது எல்சிஎம் எடுப்போம். அப்போ 8க்கும் 16க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 16 வரும். ஸோ நமக்கான 13th டேவோடைய வேல்யூ என்னது? நமக்கு 1/16. ஓகே, இதோடைய புரிஞ்சிச்சா? அடுத்து வந்து 14th டே. 14th டே நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? 14th டே என்ன பண்ண போகிறோன்னா, பிஓ இப்போ ஏ தான் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? ஸோ ஏ வந்து 1/16 எங்கேருந்து வந்துச்சு? நமக்கு நம்ம கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய ஏவோட வேல்யூ 1/16. அடுத்து பியோட வேல்யூ என்னது? 12 டேஸ் இல்லையா? ஸோ பியோட வேல்யூ வந்து 12. ஸோ 1/12. இப்போ இதுக்கு ரிமைனிங் ஒர்க் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது வந்து ஏ, அதாவது பிக்கு முன்னாடி யார் வேலை பார்த்துருப்பா? ஏ வந்து வேலை பார்த்துருப்பா. ஏ எவ்வளோ வேலை பார்த்தாங்க? 1/16 டேஸ் வந்து அவங்களுடைய ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கும். ஒர்க் டன் பை பி. 1/16 டேஸ் வந்து ஒர்க் வந்து பி வந்து பண்ணியிருப்பாங்க. அப்போ இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ, பியோடைய 1 டே ஒர்க் எவ்வளோ? 12 இல்லைங்களா? ஸோ 12 இன்ட்டு ஏவோடைய 1 டே ஒர்க் வந்து 1/16 போட்டிங்கன்னா உங்களுக்கு 3/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம கொஷினில் டோட்டல் டைம் டேக்கன், இப்போ ஏ வந்து 13th டேயில் 1/16 வந்து கிடச்சிச்சு. பி வந்து 14th டேயில் நமக்கு 3/4 கிடச்சிச்சு. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம எழுதிட முடியும். சரியா? ஸோ டோட்டல் டைம் டேக்கன் வந்து என்னது? எத்தனாவது டேயில் ஆக்சுவலாக வந்து நம்ம கண்டுபிடிச்சோம்? ஏவுடைய 13th டே இல்லையா? ஸோ 13, ஏன்னா ஏவோட 1/16 வச்சா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ 13th டே ஒர்க் எவ்வளோ? 3/4. ஸோ 13 3/4. ஸோ 13 3/4 தான் ஆன்சர். கைஸ், சீரியஸாக வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொன்ன வரையும் ஓரளவுக்கு புரிஞ்ச வரையும் அப்படியே எழுதிக்குவோம். சரியா? எழுதிக்கிட்டு அப்படியே நான் இன்னொரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டக்குன்னு. ஸோ குயிக்காக வந்து பாருங்கள். நம்ம கொஷினில் ஏபின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. சரியா? ஏ வந்து 16, பி வந்து 12. அதுக்கு எல்சிஎம் எடுத்து போட்டாச்சு. இன்ட்டு பண்ணி 1 டே ஒர்க் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இங்கே எழுதியாச்சு. சரிங்களா? நம்ம கொஷினில் ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர் வந்து பி வந்து மினிமமாக 12 டேஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பார். அப்போது
12 ஆல்ஃபாபெட்டை நான் எழுதிக்கிறேன் ஏபின்ட்டு. அப்போ 12 எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக 12 பாதி எவ்வளோ 6, அப்போ 6 பேர்ஸ் இருக்கும். அப்போ ஏபி தான் ஒரு பேர். அப்போ நம்ம 12th டேலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம், விச் மீன்ஸ் பி வந்து 12. சரியா, 12th டே வந்து நமக்கு மொத்தம் 6 பேர் இருப்பாங்க. ரைட். அடுத்து வந்து இந்த 7/48 வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச இந்த 7/48 நம்ம அப்படியே போட்டுக்கிட்டு நம்பர் ஆஃப் பேர்ஸோட இன்ட்டு பண்ணும்போது எனக்கு 7/8 கிடைக்குது. எப்போயுமே ரிமைனிங் ஒர்க்கு கண்டுபிடிக்கும்போது நம்ம 1 மைனஸ் பண்ணுவோம். ஸோ 1 - 7/8 போட்டிங்கன்னா உங்களுக்கு 12th டேயில் 1/8 ஒர்க் வந்து ஆயிருக்கு. சரியா, 1/8 ஒர்க் வந்து ஆயிருக்கு, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம 13th டே போகணும். இந்த 12th டே எப்படி அந்த 6 பேர்ஸ் எப்படி வந்துச்சு நான் ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன். 6 கூட 2 இன்ட்டு பண்ணோம், ஏன்னா ஒரு பேருக்கு 2 பேர். சரிங்களா, அப்போது நமக்கு 12 டேஸ் வந்திருக்கும். 12 டேஸ்க்கு அப்புறம் 13, 13க்கு அப்புறம் 14. சரிங்களா, 14 வரையும் தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா ஏபி மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம கொஷினில் ஏ வந்து 16, பி வந்து 12னு கொடுத்துருக்கான். ஸோ அதனால தான். ஸோ ஏ வந்து நமக்கு 16 கொடுத்தனால 1/16, பி வந்து 12னு கொடுத்தனால 1/12. சரியா, இது ஏன் 1 போகிறோம்னா நமக்கு ஒரு நாள் ஒர்க்கை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1/16 ரிமைனிங் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ 1/8. அந்த 1/8யும் இந்த 1/16 மைனஸ் பண்ணுறேன். இது கெல்சியம் எடுக்கிறேன். 1/16 கிடச்சிச்சு, அதை அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து 1/12க்கு நான் கண்டுபிடிக்கணும். 1/12க்கு வந்து டேரெக்டாக இங்கே நம்ம போட்ட மாதிரி 1/16 மைனஸ் 1/12 நம்ம போட முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு முன்னாடி ஏ வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1/16 ஒர்க் வந்து பிக்காக அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருக்கக்கூடிய இந்த 12ஐயும் இந்த 1/16 நான் இன்ட்டு பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு 3/4னு கிடைக்குது. இப்போ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டைம் டேக்கன் தான் கொஷனில் கேட்டிருக்கேன். இப்போ ஏவும் பியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கொஷனில் கொடுத்துருக்கூடிய அந்த டேஸ் வச்சு 16, 12 வச்சு ஏவும் பியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ டோட்டல் டைம் வந்து நமக்கு எவ்வளோ ஆகும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 13th டே வச்சு தான், அதாவது ஏவை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் இல்லையா. ஸோ ஏ வந்து எத்தனை நாளில் கண்டுபிடிச்சிருக்கேன், 13th டே. அந்த 13 போட்டாச்சு. பி வந்து கண்டுபிடிச்ச ஒர்க் வந்து எவ்வளோ 3/4. ஸோ 13 3/4 தான் நமக்கான ஆன்சர். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, அடுத்த சம் போயிடலாமா? ஒரு சம்மே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? ரைட், அடுத்த சம். ஓகே, ஸோ இந்த சம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக தெரியலாம். பட் நீங்கள் ஒன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி. சரியா, சிம்பிள் தான். அடுத்த சம் போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சிடுறேன். 7 men can complete a work in 12 days. They started the work and after 5 days, 2 men left. In how many days will the work be completed by the remaining one? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 men இருக்காங்க, 7 ஆண்கள் இருக்காங்க. சரியா, 7 persons வந்து இருக்காங்க. அவங்க அந்த 7 பேரும் என்ன பண்ணுறாங்களாம்மா, 12 டேஸில் ஒரு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களாம்மா. சரியா, they started work அண்ட் ஆஃப்டர் 5 days. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுமா, ஒரு 5 days அவங்க ஒர்க் வந்து தி ஸ்டார்டட் த ஒர்க் அண்ட் ஆஃப்டர் 5 days 2 men left. ரைட், அவங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி 5 நாள் வரையும் அவங்க வேலை பார்த்தாங்க கரெக்டாக. ஆனால் 5 நாளுக்கு அப்புறம் 2 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. சரியா, 2 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. 2 men left, அந்த வேர்டு வந்து அலைன் பண்ணிக்கோங்க. இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட் பை த ரிமைனிங் men? அப்போ எத்தனை நாளில் மீதி இருக்கக்கூடிய அந்த பர்சன்ஸ் வச்சு அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க கேட்குறேன். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான சம். நமக்கு வந்து கேட்பாங்க. சரியா, இத்தனை நாளில் வந்து நான் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இத்தனை பேர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை புதுசாக இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ விட்டுட்டு போனாங்கன்னா என்ன பண்ணணும், புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா என்ன பண்ணணும். சரிங்களா, அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் புக்கில் கொடுத்துருக்கூடிய மெத்தட் வந்து நான் போட்டுறேன். அதுக்கப்புறம் ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். சரிங்களா, ஸோ 2 மெத்தட்லையும் நான் சொல்கிறேன். ரைட், ஸோ இப்போ உள்ளே போயிடலாமா? ரொம்ப சிம்பிளான சம் தான் இது, ஆனால் முக்கியமானவங்க கூட. ஃபஸ்ட்டு புக்கில் கொடுத்துருக்கோம் நம்ம போட்டுருவோம். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 7 men இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஒர்க்கை வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா, அப்போது அவன் சொல்லியிருக்காரு அப்படி எழுதிக்கிறேன். 7 men இருக்காங்க, அவங்க அந்த ஒர்க்கை வந்து 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 7 men complete work in 12 days. 12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ 7 × 12. இப்போ 7 × 12 போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 1 day ஒர்க் எவ்வளோ கிடைக்குமா? ஸோ இன்னும் 1 day. ரைட், அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அப்போது 7 men 12 days நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 1 man வந்து ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, 1 day ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படி நம்ம கண்டுபிடிக்கணுமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? 7 men
12 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா 1 மேன் 1 டே ஒர்க்கு எத்தனை நாளில் பண்ணுவார்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். இந்த 7 இந்த 12 இன்ட்டு பண்ணிங்கன்னா நமக்கு கிடச்சிரும் இல்லைங்களா? இப்போ 7 12 இன்ட்டு பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 84 வருது. அப்போது ஒரு மேன் 1 டேயில் எவ்வளோ ஒர்க் ஒன் டே ஒர்க் எவ்வளோ பண்ணியிருப்பார்? 1/84. இது புரிஞ்சது இல்லைங்களா? 7 இன்ட்டு 12. ரைட். அடுத்து இப்போது 7 men இருக்காங்க சரிங்களா? 7 men இருக்காங்க. அவங்க வந்து 5 days வரையும் அந்த ஒர்க் வந்து பண்ணுறாங்க. 7 men இருக்காங்க, 5 days வரையும் ஒர்க்கை பண்ணுறாங்க. அப்போது நமக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க சரியா? அவங்க ஆல்ரெடி 12 இருந்திருந்தால் 7 men இருந்து எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? 12 days ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 5 days வரையும் தான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த 5 இன்ட்டு பண்ணிக்கிறோம். அப்படி போடும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 5/12. இப்போது இந்த 5/12 நம்ம ரிமைனிங் ஒர்க்கெல்லாம் மைனஸ் பண்ணணும். ஸோ ரிமைனிங் ஒர்க் எப்பவுமே ரிமைனிங் ஒர்க் எதால் மைனஸ் பண்ணுவோம்? 1ஆல் மைனஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ 1 மைனஸ் 5/12. ஸோ இது ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 7/12 அப்படின்னு வருது. ஸோ இதான் ரிமைனிங் ஒர்க். அப்படியே வச்சுக்கிறேன் சரிங்களா? அடுத்து இப்போது 7 men வந்து 5 days ஒர்க் வந்து பண்ணுறாங்க. 5 days வரையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன்றா இருந்து. அதனால் அவங்க ஆல்ரெடி பண்ண 1/12 ஒன்றா இருந்து பண்ணி தான் 12 days பண்ணியிருப்பாங்களே. ஸோ அந்த 1/12 கூட 5 ஆல் இன்ட்டு பண்ணுறேன். 5/12 கிடச்சிருச்சு. ரிமைனிங் ஒர்க்கை இப்போ 1ஆல் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 1 மைனஸ் 5/12 நமக்கு 7/12 கிடச்சிருச்சு சரிங்களா? ரைட். அடுத்து வந்து கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? 5 daysக்கு அப்புறம் 2 பேர் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா? அப்போது 5 பேரில் சரி மொத்தம் 7 பேர் இருக்காங்களே. 7 பேரில் 2 பேர் போயிட்டாங்கன்னா மீதி எவ்வளோங்க இருப்பாங்க? 5 பேர் தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ 5 men இருப்பாங்க. அப்போ அந்த 5 men உடைய 1 day உடைய ஒர்க்கு அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கூடிய 1/84 இன்ட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த 5 பேர் சரியா? போட்டிங்கன்னா உங்களுக்கு 5/84 கிடைக்கும். ரைட். ஸோ இப்போ எப்பயுமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த 1 day ஒர்க்கையும் ரிமைனிங் ஒர்க்கையும் நம்ம இன்ட்டு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அவங்க மீதி எத்தனை நாள் அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா? ரைட். ஸோ இந்த 1/84 எங்கேருந்து வந்துச்சு? ஆல்ரெடி நம்ம 1 man 1 day ஒரு நாள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாரு? 1/84 ஒர்க் வந்து பண்ணியிருப்பார். அந்த 1/84 தான். ரிமைனிங் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. ஸோ 5 ஆல் இன்ட்டு பண்ணிக்கிட்டேன். ஸோ 5/84 வந்துருச்சு சரிங்களா? இது வரையும் புரிஞ்சிச்சு இல்லை? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த 84/5 இன்ட்டு இந்த 7/12. ஸோ இதில் கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49/5 வரும். இது ஃபர்தராக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 94/5 வரும். ஸோ அவங்க எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க? ரிமைனிங் 94/5 days வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க சரிங்களா? ரைட். ஸோ புக்கில் அப்படி தாங்க கொடுத்துருப்போம். ரிமைனிங் ஒர்க் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி புக்கில் கொடுத்துருப்போம் சரிங்களா? ஸோ இந்த சம்மை நீங்கள் இப்படியும் போடலாம் ஓகேங்களா? அந்த சம்மை நீங்கள் இப்படியும் போடலாம். ஆர் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடலாம் சரியா? ஷார்ட்கட் நம்ம வழக்கமாக போடுவோம்ல அதே மெத்தட் தான் சரிங்களா? ரைட். ஸோ ஷார்ட்கட் வந்து நான் சொல்லிட்டுமா? நம்ம கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? 7 men இருக்காங்க. 7 men இருக்காங்க. அவங்க வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தால் 12 daysல அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. பட் 5 daysக்கு அப்புறம் 2 men விட்டுட்டு போயிட்டாங்க. எத்தனை நாளுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்க? 5 daysக்கு அப்புறம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? லெஃப்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். இதே ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசாக வந்து சேர்ந்துருக்காங்கன்னா ப்ளஸ் பண்ணணும் சரியா? ரைட். அப்போ 7 men வந்து 12 days வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 2 men வந்து விட்டுட்டு போயிட்டாங்க 5 daysக்கு அப்புறமா. ரைட். இது அப்படியே வந்து எப்படி மாற்றி எழுதுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த 7 men அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 7 இருக்குல்ல அது அப்படியே வந்துடும். இந்த 12ல் இந்த 5 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ வரும்? நமக்கு 7 days வரும். ஸோ அந்த 7 வந்து அப்படி நான் எழுதிக்கிறேன் 7 days. அதுக்கப்புறமா இந்த 7 இருக்குல்ல இந்த 7 இந்த 2ஆல் நான் மைனஸ் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 5ன்னு கிடைக்குமா? ஸோ 5. அப்போ 7 men 7 daysனால் 5 எவ்வளோ?
இது நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம போடலாம்? இந்த 7 இன்ட்டு பண்ணலாமா? ஸோ 7 × 7 = 5. 7 இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 49 = 5 வருமா? அப்போ 49 / 5, 49ஐயும் 5 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 4/5 வரும். ஸோ இந்த 9/4/5 தான் நமக்கான ஆன்சர். சிம்பிள். புரிஞ்சதில்லை? ஸோ இந்த ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த 7 men அப்படின்றத அப்படியே நம்ம வச்சுக்க போகிறோம். இந்த 2 வந்து மைனஸ் பண்ணி தான் அங்கே போட போகிறோம். சரிங்களா? இந்த 7 men வந்து அப்படியே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 மைனஸ் பண்ணி தான் நமக்கு போடுவோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நமக்கு போட்டுருவோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சிம்பிள். ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட் தான். நம்ம எக்ஸாமில் போடும்போது ஒரே ஸ்டெப்பில் நம்ம ஆன்சர் போட்டுடலாம் சிம்பிளாக. சரிங்களா? விட்டுட்டு போயிட்டாங்கன்னா மைனஸ் பண்ணணும், புதுசாக ஜாயின் பண்ணாங்கன்னா ஆட் பண்ணணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இந்த ஷார்ட்கட் எல்லாருக்கும் புரிஞ்சுதில்லை? ஸோ நம்ம பெருசாக உட்காந்துக்கிட்டு புக்கில் கொடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெமெனிங் ஒர்க்கெலாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக அப்படி போட்டு போயிடலாம். இந்த ஷார்ட்கட் இப்போ புதுசாக தெரியும், பின்னாடி நம்ம நிறைய சம்ஸ் இந்த மாதிரி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு வியூ கிடச்சிரும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரையும் இந்த சம்ஸில் இருக்க டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா சம்ஸுமே உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலோட லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக கேட்கலாம். அதே போல் டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோட லிங்க்ஸும் அங்கே நான் டெய்லி நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் இருக்கிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கலராஜ் ஷைனிங் ஆஃப். இதே போல் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.